வெல்கம் டு முத்துக்குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் வைஸ் தமிழ் எப்படிலாம் டாபிக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்படி இன்னைக்கு பகுதி பியில் இருக்க இலக்கியங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் 7வது சாப்டராக இருக்க சிற்றிலக்கியங்கள் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் திருக்குற்றால குறவஞ்சி அதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நிறைய சிற்றிலக்கியங்கள் அப்படின்னா நிறைய சிற்றிலக்கியங்கள் வரும். குறவஞ்சி, பரணி, தூது, கலம்பகம், உலா, பல்லு, காவடி சிந்து, அந்தாதி, பிள்ளை தமிழ், இது எல்லாமே வரும். அதுல நம்ம இன்னைக்கு குறவஞ்சியை பத்தி பார்க்க போறோம். அதுல சிற்றிலக்கியங்கள்னா முதல்ல என்ன, வீரமாமுனிவர் எழுதிய சதுரகராதி தான் முறையாக 96 வகை சிற்றிலக்கியங்களை பற்றி கூறுகிறது. இது போல கூறுற மற்றொரு நூல் என்ன அப்படின்னா பிரபந்த மரபியல். இப்ப குறவஞ்சியை பத்தி பார்க்க போறோம். குறவஞ்சி அப்படின்னாவே 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று குறவஞ்சி. குறவர் குலப்பெண் ஒருத்தி நகருக்கு சென்று குறி செல்வதாக பாடப்படுவது குறவஞ்சி. குறம் என்பது மலைவாழ் மக்களின் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறது. இது குறவஞ்சி குறவஞ்சி அப்படின்னும் குறத்திப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. இயல், இசை, நாடகம் என முத்தமிழும் ஒருங்கே கொண்டிருப்பது குறவஞ்சி. படிக்கவும் நடிக்கவும் ஏற்ற இலக்கியம் குறவஞ்சி. குறவஞ்சியில சிறந்த நூல்கள் எது அப்படின்னு சொல்லி ஒரு 5 குறவஞ்சியும் அதுக்கான ஆசிரியர் பேரும் இருக்கு. முதல்ல குற்றால குறவஞ்சி. முதல்ல குறவஞ்சி எது, தமிழில் வந்த முதல் குறவஞ்சி எதுன்னு கேட்டாங்கன்னா அது குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சியை எழுதினது யாரு அப்படின்னா திரிகூட ராசப்ப கவிராயர். மீனாட்சி அம்மை குரம் அப்படிங்கிற குறவஞ்சியை எழுதினது குமரகுருபரர். தமிழரசி குறவஞ்சியை எழுதியவர் வரதநஞ்சியப்ப பிள்ளை. வரதநஞ்சியப்ப பிள்ளைய எப்படின்னா புலவரேற வரதநஞ்சியப்ப பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. பெத்தலகியம் குறவஞ்சி யார் எழுதினாங்க அப்படின்னா வேதநாயக சாஸ்திரி. சரபேந்திர பூபால குறவஞ்சி எழுதியவர் சிவக்கொழுந்து தேசிகர். அதுல நம்மளோட சிலபஸ்ல திருக்குற்றால குறவஞ்சியும் பெத்தலகியம் குறவஞ்சியும் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம திருக்குற்றால குறவஞ்சியை பத்தி பார்க்க போறோம். திருக்குற்றாலநாதரை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டது. திருக்குற்றால குறவஞ்சியின் பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னா திருக்குற்றாலநாதர். இது குறவஞ்சியில் சிறந்தது, முதன்மையானது. குறவஞ்சியிலேயே ரொம்ப சிறந்தது, முதன்மையானது எது அப்படின்னா திருக்குற்றால குறவஞ்சி. ஆசிரியர் குறிப்பு, திரிகூட ராசப்ப கவிராயர் பத்தி பார்க்க போறோம். இவரோட ஊர் திருக்குற்றாலத்திற்கு அருகில் உள்ள மேலகரம். இவரை ஆதரித்த வள்ளல் முத்து விசயரங்க சொக்கநாத நாயக்கர், சொக்கம்பட்டி சின்னஞ்சா தேவர். இவரோட படைப்புகள் திருக்குற்றால குறவஞ்சி, திருக்குற்றால தலபுராணம், திருக்குற்றால பிள்ளைத்தமிழ், திருக்குற்றால கோவை. ஓசை நயமிக்க பாடல்கள் இந்நூல்ல நிறைந்து காணப்படும்னு சொல்லியிருக்காங்க. எந்த நூல்ல? திருக்குற்றால குறவஞ்சியில நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம சிலபஸ்ல பெத்தலகியம் குறவஞ்சி இருக்கு. உலாவரும் மன்னன் இயேசுவாகவும் தேவமோகினியாகிய தலைவி சீயான் மகளாகவும் குறைத்து விசுவாசமாக குறை கூறுதல் தீர்க்க தரிசனமாகவும் சிங்கன் அப்படின்னா குறவன் குருவாகவும் நூவன் உபதேசியாகவும் அவர்கள் பிடிக்கும் பறவைகளாக மக்களும் அதற்கு பயன்படுத்தப்படும் வலையாக இறைவாக்கு என்ற நற்செய்தியாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது பெத்தலகியம் குறவஞ்சி. பெத்தலகியம் குறவஞ்சியின் ஆசிரியர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். அவரோட பெற்றோர் தேவசகாயம் ஞானப்பூ அம்மையார். இவரோட காலம் 18ஆம் நூற்றாண்டு. இவர் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னரின் நண்பர். இவரோட படைப்புகள் அப்படின்னா தஞ்சை வேதநாயக சாஸ்திரியாரோட நூல்கள் பெத்தலகியம் குறவஞ்சி, ஞான தச்சன், ஞான உலா, ஆரணாதிந்தம். தஞ்சை வேதநாயக சாஸ்திரியாரோட குரு யாரு அப்படின்னா ஸ்வாட்ஸ் பாதிரியார். பரணி அப்படிங்கிறதுல சிலபஸ்ல என்ன பரணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலிங்கத்து பரணி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பரணி 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. பரணி என்பது ஒரு நட்சத்திரம். போர்க்கள தெய்வமான காளிக்கு உரிய நாள் பரணி அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 யானைகளை போர்க்களத்தில் கொன்று வெற்றியை நிலைநாட்டிய வீரன் ஒருவனை புகழ்ந்து பாடுவது பரணி. ஆணை 1000 அமரிடை வென்று மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லி சொன்னது எந்த நூல் அப்படின்னா பன்னிரு பாட்டியல் அல்லது இலக்கண விளக்க பாட்டியல். வீரச்சுவை உடைய நூல் பரணி. பரணியின் உறுப்புக்கள் 13.
பரணி இலக்கியம் போரில் தோற்றவன் பெயரையே தன் பெயராக கொள்ளும், எனினும் வென்ற மன்னனின் புகழ் பற்றி பாடுவதாகும். ஒன்றும் இல்லை, இது என்ன மீனிங் அப்படின்னா, பரணியில வந்து 2 பேர் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அதுல போர்ல யார் வந்து தோற்றானோ அந்த மன்னனோட பெயரை தான் வந்து அந்த பரணிக்கு வந்து வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பரணிக்குள்ள எதை பத்தி சொல்லுவாங்கன்னா, எந்த மன்னன் ஜெயிச்சானோ அவனோட புகழை பாடுவாங்க, அதுதான் பரணி. பரணி பாடுவதில் வல்லவர் ஜெயங்கொண்டார். சிறந்த பரணி நூல்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு 4 பரணி கொடுத்துருக்கேன். அதுல வந்து முதல்ல கலிங்கத்து பரணி, ஜெயங்கொண்டார் எழுதினது. தமிழில் வந்த முதல் பரணி அப்படின்னா கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியை எழுதியவர் ஜெயங்கொண்டார். தக்கையாக்க பரணியை எழுதியவர் ஒட்டக்கூத்தர். மோகவதை பரணியை எழுதியவர் தத்துவராயர். பாகவதை பரணி வைத்தியநாத தேசிகர். இதுல வந்து எப்பவுமே தோற்ற மன்னனோட பெயரை தானே அந்த பரணிக்கு வச்சிருப்பாங்க. ஆனா வென்றோர் பெயரால வந்து பாடப்பட்டது அப்படின்னா திராவிடத்து பரணி வந்து ராசே கவிராயர். அதுவும் இன்னொன்னு புரட்சி தலைவி போர் பரணி அக்னிபுத்திரன் எழுதினது வந்து வென்றோர் பெயரால வந்து பாடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம கலிங்கத்து பரணி பத்தி பார்க்க போறோம். இது கலிங்க நாட்டை வென்றதை புகழ்ந்து பாடும் இலக்கியமாகும். கலிங்கத்து பரணி அப்படின்னாவே கலிங்க நாட்டை வென்றதை புகழ்ந்து பாடுறது வந்து இந்த இலக்கியம் அப்படின்னு தெரியும். முதலாம் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதியான கருணாகர தொண்டைமானுக்கும் கலிங்க மன்னன் அனந்தவர்மன் என்கின்ற அனந்த பத்மநாபனுக்கும் இடையே நடந்த போர் பற்றி கூறுகிறது. இந்நூல் வந்து தாலிசை என்னும் பாவகையால் ஆனது. இது 599 அல்லது 509 தாலிசைகளை கொண்டது. இதுல பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என பலபட்டடை சொக்கநாதர் வந்து பாராட்டியிருக்காரு ஜெயங்கொண்டார. ஜெயங்கொண்டாரின் சமகால புலவரான ஒட்டக்கூத்தர் வந்து இதனை தென்தமிழ் தெய்வ பரணி என கூறுகிறார். எனக்கு பிடித்தமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணியே என கூறியவர் யாரு அப்படின்னா அறிஞர் அண்ணா. இப்ப கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜெயங்கொண்டாரின் சமகால புலவரான ஒட்டக்கூத்தர்னு. அப்ப ஜெயங்கொண்டார் ஆசிரியர் குறிப்புல ஜெயங்கொண்டார், கலிங்கத்து பரணி எழுதினது ஜெயங்கொண்டார். அவரோட காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. 12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க வந்து மற்றவங்க யார் யாரு அப்படின்னா கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், சேக்கிலார், ஜெயங்கொண்டார், பிற்கால ஔவையார். இவங்க எல்லாருமே 12ஆம் நூற்றாண்டு தான். ஜெயங்கொண்டாரோட ஊர் சோழ நாட்டு தீபங்குடி. இவர் வந்து முதலாம் குலோத்துங்க சோழனின் அவை புலவர். யாரு? ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் முதலாம் குலோத்துங்க சோழனின் அவை புலவர். 2ஆம் குலோத்துங்க சோழனின் அவை புலவர் யாரு அப்படின்னா கம்பர். நல்லா இந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயங்கொண்டாரோட படைப்பு என்னென்ன அப்படின்னா கலிங்கத்து பரணி, இசை ஆயிரம், உலாமடல். தூது என்னென்ன தூது வந்து சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா தமிழ் விடு தூது, அழகர் கிள்ளை விடு தூது, இது 2 தான் இருக்கு. இப்ப தூது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தூது அப்படின்னாவே அது வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. ஒவ்வொரு சிற்றிலக்கியமும் ஒரு தொல்காப்பியடியோட அடிப்படையில வந்து தோன்றிய சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த தூதுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம், அதனால இதை படிச்சுக்கோங்க. காமம் மிக்க கலிப்படர் கிளவி என்ற தொல்காப்பிய அடியின் அடிப்படையில் தோன்றிய சிற்றிலக்கியம் வந்து தூது. ஒருவருக்கு தன் கருத்தையோ உணர்வையோ தெரியப்படுத்த மற்றொருவரை தம் சார்பாக சொல்லி அனுப்புதல் தூது எனப்படும். தூது அப்படிங்கிற அந்த சிற்றிலக்கியத்தோட வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். தூது 2 வகைப்படும், அகத்தூது, புறத்தூது. அகத்தூதுல காதல் தூது, புறத்தூதில் அரசர் விடு தூதும் அமையும். தொடை அப்படின்னா மாலை, மாலை சரியா. தொடை வாங்கி வர கூறும் இலக்கியம் வந்து இது. என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒருவர் மற்றொருவர் பால் வந்து தூது அனுப்பி அவங்களோட காதலை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த காதலை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அறிகுறியா மாலை வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். தொடை வாங்கி வர கூறும் இலக்கியம். தூதின் இலக்கணம் கூறும் நூல் எது அப்படின்னா இலக்கண விளக்க நூற்பா. தூது பொருட்களை பற்றி கூறும் நூல் ரத்தின சுருக்கம். இது கலிவெண்பாவில் பாடப்பட வேண்டும். தூது கலிவெண்பாவில் பாடப்பட வேண்டும். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க எந்தெந்த நூல்ல தூது அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. குணமாலை சீவகனிடம் கிளியை தூது அனுப்புதல், குணமாலை வந்து சீவகனிடம் கிளியை தூது அனுப்புதல் சிந்தாமணியிலும், உதயணன் வாசவதத்தையிடம் மானை தூது அனுப்புதல் பெருங்கதையிலும், நலன் தமயந்தியின் பால் அன்னத்தை தூது விடுதல் நலவெண்பாவிலும் காணலாம்.
நாவலர் சோமசுந்தர பாரதியார் தமிழில் மாரிவாயில் என்ற தூது நூலை இயற்றியுள்ளார். சிறந்த தூது நூல்கள் என்னென்னு சொல்லி ஒரு 5 நூல்கள் இப்ப பார்க்க போறோம். அது நெஞ்சுவிடு தூது எழுதியவர் உமாபதி சிவாச்சாரியார். தமிழ் விடு தூது ஆசிரியர் பெயர் தெரியாது. நாரை விடு தூது சக்தி முத்த புலவர். அழகர் கிள்ளை விடு தூது தென்றல் விடு தூது இது 2 தூதையும் எழுதியவர் பலப்பட்டடை சொக்கநாதர். வண்டு விடு தூது கச்சியப்ப முனிவர். மேக விடு தூது குமரகுருபரர். ஃபர்ஸ்ட் இப்ப தமிழ் விடு தூதும் அழகர் கிள்ளை விடு தூதும் 2 தான் சிலபஸ்ல இருக்கு. அதனால அதை 2 மட்டும் இப்ப பார்க்கலாம். தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை உடையது அப்படின்னா 268 கன்னிகளை உடையது. கன்னி அப்படின்னா 2 அடி சேர்ந்தது ஒரு கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் விடு தூது மதுரையில் கோவில் கொண்டுள்ள சொக்கநாதர் மேல் காதல் கொண்ட பெண் தமிழை தூது விடுவதாக கற்பனை செய்து பாடப்பட்ட நூல் இது. தமிழே உனக்கு தலைமை பேரு அப்படின்னு சொல்லி தமிழ் விடு தூது சொல்லுது. ஏன்னா தமிழையே தூது அனுப்பியிருக்காங்க. அதனால வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா என்னும் 4 வகை பாக்கள் வயலின் வரப்புகளாகவும், துறை, தாளிசை, விருத்தம் என்னும் பாவகைகள் மடைகளாகவும், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் நாட்கரணங்கள் நல்ல ஏர்களாகவும் உழவு செய்யறதுக்கு வைதருப்பம், கௌடம், பாஞ்சாலம், மாகதம் ஆகிய செய்யுள் நன்னெறிகள் விதைகளாகவும் விதைக்க. இதுல வைதருப்பம் அப்படின்னா ஆசுகவி, கௌடம் மதுரகவி, பாஞ்சாலம் சித்திரகவி, மாகதம் அப்படின்னா வித்தரகவி. ஆசுகவி அப்படின்னா யாரு அப்படின்னா பாடு அப்படின்னு சொன்னதும் பாடுறவர் ஆசுகவி. மதுரகவி அப்படின்னா ஓசை நயம் மிக்க பாடல்களை பாடுபவர் மதுரகவி. சித்திரகவி அப்படின்னா சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரகவி. வித்தார கவி அப்படின்னா தொடர்நிலை செய்யுள்கள் இல்லைன்னா காப்பியங்கள் அமைத்து பாடுறவர் வித்தார கவின்னு சொல்லுவாங்க. அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய விளைபொருட்கள் ஆகின. இப்பயிர்கள் இடையே வளரும் கலைகளாக தோன்றும் போலி புலவர்களில் தலையை குட்டுவதற்கு அதிவீரராம பாண்டியரும், போலி புலவர்களின் தலையை வெட்டுவதற்கு ஒட்டக்கூத்தரும், போலி புலவர்களின் செவியை அறுப்பதற்கு ஸ்ரீவில்லிபுத்தூரும் இருந்ததனால் தமிழே நீ செழித்து வளர்ந்தாய் அப்படின்னு சொல்லி தமிழ் விடு தூதுல சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான். இதுக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. அடுத்தது நம்ம பார்க்க போறது அழகர் கிள்ளை விடு தூது. திருமாலிருஞ்சோலை மலையில் கோவில் கொண்டிருக்கும் அழகரிடத்து பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை என்ற புலவர் கிளியை தூது விடுவதாக பாடப்பட்டது அழகர் கிள்ளை விடு தூது. கிள்ளை அப்படின்னா கிளி. இது 250 ஆண்டுகளுக்கு முந்தைய நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காப்பு வெண்பா ஒன்றையும் 239 கன்னிகளையும் உடையது. 2 அடி சேர்ந்தது ஒரு கன்னின்னு சொல்லுவாங்க. இதோட இந்த ஆசிரியர் யாரு? அழகர் கிள்ளை விடு தூது எழுதினது யாரு? பலப்பட்டடை சொக்கநாதர். அவர் எழுதிய வேற நூல்கள் என்னென்ன அப்படின்னா மதுரை மும்மணி கோவை, தென்றல் விடு தூது, அப்புறம் அழகர் கிள்ளை விடு தூது. கலம்பகத்துல சிலபஸ்ல இருக்க கலம்பகம் நந்தி கலம்பகம். அதைதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கலம்பகம் அப்படின்னா அது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. கலம்பகம் என்னும் சொல்லுக்கு கலவை என்பது பொருள். ஏன் கலவைன்னு சொல்றாங்கன்னா பல வகை பாக்களையும் கலந்து பாடுவதால் கலம்பகம் ஆயிற்று. களம் பிளஸ் பகம் என பிரித்து களம் அப்படின்னா 12, பகம் 6 என கொண்டு மொத்தம் 18 உறுப்புகளை கொண்டது கலம்பகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறம் வைத்து பாடப்படும் இலக்கியம் கலம்பகம். கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் என இரட்டை புலவர்கள் பாராட்டப்பட்டனர். இரட்டையர்கள் யாரு? இளஞ்சூரியன், முதுச்சூரியன். கலம்பகம் பாடுறதுல வல்லவர்கள் யாரு அப்படின்னா இரட்டையர்கள். யாரு? இளஞ்சூரியர், முதுசூரியர். கதம்பம் என்பது கலம்பகம் என தெரிந்ததாக கூறுபவர் டாக்டர் உ.வே. சாமிநாதர். கலம்பகத்தோட 18 உறுப்புகள் என்னென்ன? புயவகுப்பு, அம்மானை, கார், ஊசல், இரங்கல், மரம், தலை, தவம், சித்து, பான், கைக்கிளை, தூது, வண்டு, குரம், காலம், மாதங்கி, களி, சம்பிரதம். இதுதான் 18 உறுப்புகள். கலம்பகத்தோட 18 உறுப்புகள் இதுதான். சிறந்த கலம்பக நூல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நூல்கள். நந்தி கலம்பகம் தமிழில் வந்த முதல் கலம்பகம் அப்படின்னா நந்தி கலம்பகம் தான். நந்தி கலம்பகத்தோட ஆசிரியர் யாருன்னு தெரியாது. திருவரங்க கலம்பகம் எழுதியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். தில்லை கலம்பகம் எழுதியவர் இரட்டையர்கள். இரட்டையர்கள் யாரு? இளஞ்சூரியர், முதுசூரியர்.
மதுரை கலம்பகம் காசி கலம்பகம் எழுதியவர் குமரகுருபரர். திருக்காவலூர் கலம்பகம் வீரமாமுனிவர். நந்தி கலம்பகம் கலம்பக நூலில் முதல் நூல் நந்தி கலம்பகம். பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்தோட காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. கலம்பக தமிழுக்கு உயிர் துறந்த மன்னன்னு யார சொல்றாங்க அப்படின்னா நந்திவர்மனை சொல்றாங்க. இன்னைக்கு சிற்றிலக்கியத்துல உலா பத்தி பார்க்க போறோம். என்ன உலா சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா விக்ரம சோழன் உலா, ராஜராஜ சோழன் உலா, இது ரெண்டும் தான் வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல இருக்கு. இப்போ உலா அப்படின்னா உலா என்பதற்கு பவனி வரல் அல்லது ஊர்கோலம் வருதல் என்பது பொருள். பாட்டுடை தலைவன் வீதியில் உலா வருங்கால் அவனை கண்டு 7 பருவ மகளிரும் காதல் கொண்டு மயங்குவதாக கலிவெண்பாவில் பாடப்படுவது உலா. உலாவோட வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா பவனி, உலாபுரம், புற உலா, உலா மாலை, பெண்பார் கைக்கிளை, இதெல்லாம் உலாவோட வேறு பெயர்கள். தசாங்கம் உலா இலக்கியத்தில் இடம்பெறும். தசாங்கம் அப்படின்னா 10 உறுப்புகள், தசம்னா 10, அப்போ 10 உறுப்புகள் வந்து உலா இலக்கியத்தில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிரின் 7 பருவங்கள் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். பேதை அப்படின்னா 5 to 7 வயது வரை இருக்கிறவங்க. பெதும்பை 8 to 11 வயது வரைக்கும் இருக்கிறவங்க. மங்கை 12 to 13 வயது. மடந்தை 14 to 19. அறிவை 20 to 25. தெரிவை 26 to 32. பேரிளம்பெண் 33 to 40. உலா பாடுவதில் வல்லவர் யாரு அப்படின்னா ஒட்டக்கூத்தர். சிறந்த உலா நூல்கள் ஒரு 4 கொடுத்துருக்கேன். திருக்கைலாய ஞான உலா அப்படின்னா அதை எழுதினது யாரு அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார். திருக்கைலாய ஞான உலாவின் வேறு பெயர்கள் ஆதி உலா, தெய்வீக உலா, தமிழில் தோன்றிய முதல் உலா, இது எல்லாம் திருக்கைலாய ஞான உலாவின் வேறு பெயர்கள். 2வது மூவர் உலா எழுதியவர் ஒட்டக்கூத்தர். மூவர் உலா இதில் யார் 3 பேர்த்த பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னா விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜராஜன், இவங்க 3 பற்றி பாடினது தான் மூவர் உலா. 3வது ஏகாம்பரநாதர் உலா எழுதியவர் இரட்டையர்கள், இளஞ்சூரியன் புதுசூரியன் இரட்டையர்கள். 4வது திருவாரூர் உலா வீரராகவர் எழுதினது. அந்தக கவி வீரராகவர்னு வீரராகவர் வந்து சொல்லுவோம், அதனால அவர் பேர் வந்து அடைமொழி பேர் வந்து அந்தக கவி. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விக்ரம சோழன் உலாவை பற்றி பார்க்க போகிறோம். விக்ரம சோழன் உலாவை எழுதியவர் ஒட்டக்கூத்தர். 1ஆம் குலோத்துங்க சோழனின் 4வது மகன் வந்து விக்ரம சோழன் பற்றி பாடப்பட்டது தான் இது. விக்ரம சோழன் யாருடைய மகன் அப்படின்னா 1ஆம் குலோத்துங்க சோழனின் 4வது மகன் விக்ரம சோழன். ஒட்டக்கூத்தரோட காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. மேருமலையின் உச்சியில் புலிக்கொடி நாட்டியவன். மேருமலை அப்படின்னா இமயமலை. யாருன்னா மேருமலையோட உச்சியில புலிக்கொடி நாட்டியவனும் பொன்னாகிய காவிரியின் 2 கரையை உயர்த்தி கட்டியவன் யாரு அப்படின்னா கரிகால சோழன். சிவன் ஆடல் அரசராய் காட்சியளிக்கும் தில்லைக்கு பொன் வேய்ந்தவன் 1ஆம் பராந்தக சோழன். போரில் எண்ணத்தக்க விழுப்புண் 96 பெற்றவன் விஜயாலய சோழன். 18 சிற்றூரை கைப்பற்றி மலைநாடு வென்றவன் 1ஆம் ராஜராஜ சோழன். சாளுக்கியரின் தலைநகரான கல்யாணபுரத்தின் மீது படையெடுத்து 3 முறை போரிட்டு வென்றவன் சோழன் ராஜாதிராஜன். வடக்கே படையெடுத்து கங்கையையும் கிழக்கே கடாரமும் வென்றவன். சேரன் கடற்படை முழுவதையும் அழித்தவன். கொப்பத்து போரில் 1000 யானைகளை வென்றவன் ராஜேந்திர சோழன். திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமாளுக்கு மணிகள் பலவற்றால் பாம்பனை அமைத்தவன் சோழன் ராஜமகேந்திரன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஹிண்ட் வச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ராஜராஜ சோழன் உலா. இதை எழுதினதும் ஒட்டக்கூத்தர் தான். பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா ராஜராஜ சோழன். ஒட்டக்கூத்தர் ஆசிரியர் குறிப்பு பற்றி பார்க்கலாம். அவர் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கவி சக்கரவர்த்தி கவிராட்சன் என பாராட்டப்பட்டவர். அவரோட அடைமொழி பேருன்னு வச்சுக்கோங்க. இயற்பெயர் கூத்தர். ஓட்டம் வைத்து பாடுவதில் வல்லவர் ஆதலால் ஓட்டக்கூத்தர் என அழைக்கப்பட்டார். ஓட்டம்னா பந்தயம், பந்தயம் வைத்து பாடுவதில் வல்லவர், அதனால ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். இவரோட வேறு பெயர்கள் காலக்கவி, சர்வக்ஞ கவி அப்படின்னு சொல்லுவாங்க.
இவரோட படைப்பு. தக்கையாக பரணி, குலோத்துங்கன் பிள்ளை தமிழ், மூவர் உலா, இது எல்லாம் ஒட்டக்கூத்தரோட நூல்கள். சிவபெருமானோட திருப்பெயர் வந்து கூத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சும்மா தெரிஞ்சுக்கோங்கட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளோட சிலபஸில் வந்து எந்த பல்லு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா முக்கூடர் பல்லு தான் வந்து இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பல் என்பது பள்ளமான நன்செய் நிலங்களையும் அங்கு செய்யப்படும் உழவினையும் குறிக்கும். தொல்காப்பியர் குறிப்பிடும் 8 வகை பிரிவில் ஒன்றான புலன் என்னும் சிற்றிலக்கிய வகை பல்லு வகை இலக்கியத்திற்கு பொருந்தும். பல்லு உழவரின் பாட்டுக்கு பெயராக வந்தது. மருதநில மக்களின் நூலாக கருதப்படுவது பல்லு. உழவரின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை சுவை பெற சொல்லும் சிற்றிலக்கியம் பல்லு. நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது என்பது பழமொழி. சிந்தும் விருத்தமும் பரவி வர இது பாடப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பல்லுக்கு என்ன இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முக்கூடர் பல்லு பற்றி பார்க்க போகிறோம். முக்கூடர் பல்லோட ஆசிரியர் வந்து தெரியவில்லை. ஆசிரியர் யாருன்னு தெரியாது, அல்லது எண்ணாயினா புலவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படியே படிச்சுக்கோங்க, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அல்லது எண்ணாயினா புலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் எப்படி வருதோ அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். தன்பொருணைனா தாமிரபரணி, தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு ஆகிய மூன்றும் கலக்கும் இடத்திற்கு வடக்கே உள்ள சிற்றூர் முக்கூடல் அல்லது ஆசூர் வடகரை நாடு என அழைக்கப்படுகிறது. இங்குள்ள இறைவனாகிய அழகர் மீது பாடப்பட்டது முக்கூடர் பல்லு, அல்லது இங்கு வாழும் பல்லர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுவது முக்கூடர் பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இம்முக்கூடலுக்கு தெற்கில் உள்ள சீவலமங்கை தென்கரை நாடு. இங்கு மருதீஸ்வரர் சிவன் வீற்றிருக்கும் ஊர் வந்து மருதூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்முக்கூடலில் வாழும் பள்ளி வந்து மூத்த மனைவி, மருதூரில் வாழும் பள்ளி வந்து இளைய மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்விருவரையும் வந்து மணந்து திண்டாடும் பல்லனின் வாழ்க்கை வளத்தை வடித்துரைப்பது போல பாடப்படுவது தான் இந்த நூல். இந்நூலை படித்தால் அக்கால மக்களின் உழவு தொழில் பற்றியும் காலை, விதை, மீன்வகை பற்றியும் அறியலாம். முக்கூடர் பல்லின் வேறு பெயர் உலத்திப்பாட்டு. இது சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூலாக சொல்லுவாங்க. இந்த நூலை பல்லு இலக்கியத்தில் முதலில் தோன்றியது முக்கூடர் பல்லு அல்லது திருவாரூர் பல்லு. திருவாரூர் பல்லை எழுதினது யாருன்னா கமலை ஞானப்பிரகாசர் அப்படிங்கிறவர். இவ்வளவுதான் முக்கூடர் பல்லு. டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல சிந்துல எது வந்து கொடுத்துருக்காங்கன்னா காவடி சிந்து தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காவடி சிந்து பற்றி நம்ம பார்க்கலாம். சிந்து அப்படின்னா சிந்து என்பது பாயினங்களுள் ஒன்று. காவடி சிந்து காவடி எடுத்து செல்லும் போது பாடப்பட்டதால் காவடி சிந்து என பெயர் பெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு அருகில் உள்ள வளமான ஊர் கழுகுமலை. இங்கு கோவில் கொண்டுள்ள முருகனின் சிறப்பை போற்றி பாடப்பட்டது இந்நூல். முருகனோட சிறப்பை போற்றி பாடப்பட்டது தான் வந்து இந்த நூல். காவடி எதுக்கு எடுப்பாங்க? முருகன் கோயிலுக்கு தானே எடுப்பாங்க. அதனால தான் இந்த காவடி சிந்தின் ஆசிரியர் யாரு அப்படின்னா அண்ணாமலை ரெட்டியார். ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் சென்னிக்குளம். பெற்றோர் சென்னவர் ஓவு அம்மாள். இவரோட படைப்பு என்னென்ன அப்படின்னா அண்ணாமலை ரெட்டியாரோடது வீரை அந்தாதி, கோமதி அந்தாதி, வீரை பிள்ளை தமிழ், சங்கரன் கோயில் திருவந்தாதி, கருவை மும்மணி கோவை, இது எல்லாம் அண்ணாமலை ரெட்டியார் எழுதின நூல்கள். டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ்ல திருவேங்கட தந்தாதி வந்து சிலபஸாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்தாதி அந்தம், இறுதி, ஆதி, முதல். ஒரு பாடலின் முடிவை அடுத்த பாடலின் தொடக்கமாக வைத்து மாலை போல் தொகுக்கப்படுவது அந்தாதி. இதனை சொற்றொடர் நிலை எனவும் கூறுவர். உதடுகள் ஒட்டாமல் பாடுவது நீரோட்டகம். மா, பா ஒலிகள் இல்லாமல் நீரோட்டகமும் அந்தாதியும் சேர்த்து பாடுவது நீரோட்டக அந்தாதி. வந்த எழுத்துக்களே பொருள் வேறுபட வருவது யமக அந்தாதி. நீரோட்டக யமக அந்தாதி பாடுவதில் வல்லவர் சிவப்பிரகாசர். கற்பனை களஞ்சியம்னு சொல்லுவாங்க சிவப்பிரகாசரை. சிறந்த அந்தாதி நூல்கள். ஃபர்ஸ்ட் அற்புத திருவந்தாதி, காரைக்கால் அம்மையார் எழுதினது. பெரிய திருவந்தாதி எழுதியவர் நம்மாழ்வார். திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதியவர் நம்பியாண்டார் நம்பி. திருக்கருவை 10 அந்தாதி எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். திருவரங்க தந்தாதி எழுதியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார்.
நம்மளோட சிலபஸில் திருவேங்கட தந்தாதி கொடுத்துருக்காங்க. திருவேங்கட தந்தாதியோட ஆசிரியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருவேங்கடத்தில் கோயில் கொண்டிருக்கும் திருமாலின் அருளை வேண்டி பாடப்பட்ட அந்தாதி தான் திருவேங்கட தந்தாதி. ஆசிரியர் குறிப்பு பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ஆசிரியர். அவரோட காலம் 17ஆம் நூற்றாண்டு. அழகிய மணவாளதாசர் என அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். தெய்வ கவிஞர் என பொருள்படும் திவ்ய கவி என்ற பெயரும் உண்டு. இவர் இயற்றிய 8 நூல்களின் தொகுதியை அஷ்ட பிரபந்தம் என்பர். அஷ்ட பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்பது பழமொழி. இவர் மதுரையில் திருமலை நாயக்கர் அவையில பணியாற்றியவர். இவ்வளோதான் திருவேங்கட தந்தாதி பற்றி இருக்கு. பிள்ளைத்தமிழ் அப்படின்றதுல சிலபஸில் என்னென்ன பிள்ளைத்தமிழ் இருக்குது அப்படின்னா, முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளைத்தமிழ் குளவி மருங்கினும் கிழவதாகும் என்ற தொல்காப்பிய இலக்கணத்தால் குறிக்கப்படும் சிற்றிலக்கியம் பிள்ளைத்தமிழ். பெரியவர்களையோ கடவுளையோ குழந்தையாக பாவித்து பாடப்படும் இலக்கியம் பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் நூலை முதல் நூலாக கொண்டு சிற்றிலக்கியங்களை வரிசைப்படுத்துவர். பிள்ளைத்தமிழோட வேறு பெயர் பிள்ளைப்பாட்டு, குழந்தை இலக்கியம், பிள்ளை கவி. பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி பெரியாழ்வார். பிள்ளைத்தமிழ் பருவங்கள் 10. அதில் ஆண்பால் பருவங்கள் பெண்பால் பருவங்கள்னு இருக்குது. ரெண்டுக்குமே பொதுவான பருவங்கள் எத்தனை அப்படின்னா 7 ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கிறது 7 இருக்கும். அது 7 என்னென்ன அப்படின்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இதில் சிற்றில், சிறுபறை, சிறுதேர் ஆண்பாலுக்கு மட்டும். பெண்பாலுக்கு கலங்கு அப்படின்னா நீராடல், கலங்கு, அம்மானை, ஊசல். இது பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு மட்டும். ஒரு பருவத்திற்கு 10 பாடல் வீதம். 10 பருவத்திற்கும் சேர்த்து 100 பாடல்கள் பிள்ளைத்தமிழில் இடம்பெறும். இது குழந்தையின் 3ஆம் மாதத்திலிருந்து பாடக்கூடியது. ஆணுக்கு 16 வயது வரையிலும் பெண்ணுக்கு பூப்பு தொடங்கும் வரையிலும் பாடலாம். பிள்ளைத்தமிழ் பாட முடியாமல் விலக்கப்பட்ட ஒரே கடவுள் சிவன். குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழும் பருவம் வருகை. பொருள் தெரியாத ஒளியை குழந்தை எழுப்பும் பருவத்தை குறிப்பது செங்கீரை. சிறந்த பிள்ளைத்தமிழ் நூல்கள் 5 கொடுத்துருக்கேன். குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் ஒட்டக்கூத்தர் எழுதினது. முதலில் பிள்ளைத்தமிழ் பாடியவர் ஒட்டக்கூத்தர். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர். முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர். சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பகலிக்கூத்தர். இதெல்லாம் எழுதியவர்கள். முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் தான் நம்மளோட சிலபஸில் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புள்ளிருக்கு வேலூரில் வைத்தீஸ்வரன் கோவிலில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானின் பெயர் முத்துக்குமாரசாமி. அவர் மீது பாடப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. ஆசிரியர் குறிப்பு குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஊர் தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள திருவைகுண்டம். பெற்றோர் சண்முக சிகாமணி கவிராய சிவகாம சுந்தரி. பெற்றோர் பெயர். இவர் பிறந்ததிலிருந்து 5 வயசு வரைக்கும் பேச்சுத்திறன் இல்லாமல் இருந்தார். பின்னர் திருச்செந்தூர் முருகன் அருளால் பேச்சுத்திறன் பெற்றார். இவரோட படைப்புகள் என்னென்ன? கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் நான்மணி மாலை, சிதம்பரம் மும்மணி கோவை, சகலகலாவள்ளி மாலை, இரட்டை மணி மாலை, மேகவிடு தூது, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். இதெல்லாம் இவரோட நூல்கள். திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியவர். காசியில் இறைவனடி சேர்ந்தார். இவ்வளோதான் சிற்றிலக்கியங்கள். மொத்தமாக இருக்க சிற்றிலக்கியங்கள் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.